வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஜாங்கோ அப்ளிகேஷன் மூலமாக PostgreSQLல எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக ஒரு HTTP ரெஸ்பான்ஸ், அதாவது இந்த HTTP ரெஸ்பான்ஸ் மூலமாக இதே HTML கோடை இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஒரு நம்பர்ஸ் சிங்கிள் வேல்யூஸ் என்னவோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது இதெல்லாம் ஒரு பேக் எண்டுக்கான ஒர்க்கு தான். பட் ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் யூஏயில் எப்படி டிசைனிங் பார்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு பியூராக HTMLக்கு தனியாக ஒரு ஏரியா தேவைப்படும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக டெம்ப்ளேட்ஸ், இந்த டெம்ப்ளேட்ஸ் எதுக்காகனா நமக்கு தேவையான HTML, CSS, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இது ரிலேட்டடான விஷயங்களை நம்மளுடைய ஜாங்கோ அப்ளிகேஷனில் கொண்டு வர்றதுக்காக பண்ணக்கூடிய ஏரியா. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் test.html அப்படின்னு ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வலாக கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கேட்கும். இதில் HTML5 ஆர் HTML சாம்பிள் கோட் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஏரியாவில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு ஒரு டேக் மட்டும் போடுறேன் டெஸ்ட்டுக்காக. டெஸ்ட் அப்படின்னு ஒரு டேக் போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஒர்க் ஆகுமா அப்படின்னா அங்கே எதுவும் ஒர்க் ஆகாது. நாம் என்ன பண்ணணும்னா இதுக்கு பாத் எழுதணும். இப்போ நம்ம இங்கே ஒரு பாத் எழுதிருக்கோம்ல ரவுட்டு. ஸோ அது மாதிரி நாம் ஒரு புதுசாக ஒரு பாத் எழுதணும். அதை நம்ம எங்கே எழுதுவோம், இங்கே எழுதுவோம். அப்போ அந்த பாத்து என்ன பண்ணோம், வியூஸில் என்ன மெத்தட் இருக்கோ அதை போய் கால் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இண்டெக்ஸ்ன்னு ஒரு பாத்து கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, அது மாதிரி ஒரு பாத்து நம்ம இங்கே எழுதுவோம். என்ன டெஸ்ட்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு பாத்து எழுதுறேன். இப்போ டெஸ்ட்டு நாங்கள் எழுதினோன்னா நமக்கு இங்கே பாருங்கள். இப்போ நம்ம போய் டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். டெஸ்ட்டுன்னு கொடுத்தா எதை கால் பண்ணுது, சேம் ஜாங்கோ. என்ன காரணம், இங்கே வியூஸில் இண்டெக்ஸுங்கிற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்போ வியூஸில் நம்ம போய் பார்த்தோன்னா என்ன இருக்கும், இண்டெக்ஸ்னு ஒரு மெத்தடில் அதை நார்மலாக ரிட்டர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன, வியூஸ் எனக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். என்ன ஃபங்க்ஷன் எழுத போகிறேன், டெஸ்ட்டுன்னு ஒரு HTML ஃபைல் நான் எழுதியிருக்கிறேன், அதை ரிட்டர்ன் பண்ணி கொடு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். என்ன டெஸ்ட்டுங்கிற நேம்லேயே ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இது நீங்கள் டெஸ்ட்னு வச்சுக்கிட்டாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆஸ் யூஸ்வலாக ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி விட்டுட்டு உள்ளே பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நம்ம எழுதி வச்சுருக்கோம்ல HTML ஃபைல், இதை ரிட்டர்ன் பண்ணி விட போகிறோம். யாரோட உதவியாக, இந்த ரெண்டர் அப்படிங்கிறவர். இவர் பேஜில் HTML ஃபைலை ரெண்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியவர். ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நேரடியாக நீங்கள் HTML கோடாக அனுப்புகிறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் ஸ்ட்ரிங்காக அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கணும்னா HTTP ரெஸ்பான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெண்டரில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்வஸ்ட் உங்களுக்கு அங்கே தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெக்வஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டு நம்ம HTML ஃபைல் இருக்கக்கூடிய ஃபைல் நேம், அதோட URL என்னென்னா ஃபைல் நேம், இங்கே test.html அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த டெஸ்ட்டுங்கிற மெத்தடை URL எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம வியூஸில் ஆல்ரெடி இண்டெக்ஸ் வச்சுருக்கோம். நம்ம இந்த வியூ ஸ்டார்ட் வச்சோன்னா இப்போ புதுசாக நம்ம எழுதியிருக்க டெஸ்ட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் வரும். அப்போ நான் டெஸ்ட்டுங்கிற இந்த URL கால் பண்ணும்போது வியூஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மெத்தட் டெஸ்ட்டுங்கிறத கால் ஆகும். இப்போ இந்த மெத்தட் கால் ஆகும்போது எதை ரெண்டர் பண்ணோன்னா test.html அப்படிங்கிற பேஜை உங்களுக்கு ரெண்டர் பண்ணும். இப்போ நான் டெஸ்ட்டுங்கிற ரெண்டர் பண்ணேன்னா வேல்யூ எரர் அட் டெஸ்ட்டுன்னு வந்திருக்குது. என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன் டஸ் நாட் ரிட்டர்ன், ரைட்டாக இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, ஸோ இட் டிட் நாட் ரிட்டர்ன் HTTP ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கே ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி இங்கே ரிட்டர்ன் கொடுத்துருங்க. ரிட்டர்ன் பண்ணால் தான் நமக்கு அங்கே வரும். ஸோ அப்போ எதுவுமே ரிட்டர்ன் நல்லா, அதாவது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்குது, அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலை. அதுதான் அந்த பேஜோட இஷ்யூ. ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா, இப்போ டெஸ்ட்டுங்கிற அந்த பர்டிகுலர் ரவுட் என்ன பண்ணுது, இந்த வியூஸை நமக்கு கால் பண்ணி விடுது. ஒருவேளை உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, settings.pyன்னு ஒரு ஃபைல் இருக்கும். இங்கே நம்ம எப்படி ஆப் ரெஜிஸ்டர் பண்ணமோ அதே மாதிரி இங்கே ஒரு டைரக்டரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் சொல்லியிருப்பாங்கல்ல, இதில் அந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத மோஸ்ட்லி எடுத்துக்கும். ஜாங்கோ டெம்ப்ளேட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அது எடுத்துக்கிறல அப்படின்னா, இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா
ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபைலை நாம் எப்படி அந்த பேஜுக்கு ரெண்டர் பண்ணி விடுறது. இதில் நீங்கள் என்ன வேணாலும் CSS HTML கோடு நீங்கள் எழுதிக்கலாம், சாம்பிள் கோடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTML டேபிள் ஒன்று எடுக்கிறேன், ஓகேவா? அதை அந்த கோடில் நம்ம போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சாம்பிள் கோடு எடுப்போம், சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி HTML டேபிளை மட்டும் நான் எடுக்கிறேன். இதை காப்பி பண்ணி என்னோட கோடில் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கே இந்த டெஸ்ட்டுங்கிறதுல இங்கே போய் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ இது ஒரு நார்மல் HTML தான். இதை சேவ் பண்ணிக்கிறேன், Ctrl+S. இப்போ நம்மளுடைய ப்ரௌசரில் டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் வரும். அப்போ இதெல்லாம் ஒர்க் ஆகணும்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும்? CSS வேணும், ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் வேணும். ஸோ அந்த CSS ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.